வெல்கம் டு வாழ்க்கை வைப்ஸ். நிறைய பரபரப்பான சூழல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க தமிழ்நாட்டில். அப்படி ஒரு முக்கியமான நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். எஸ், நம்ம ஆல்ரெடி நிறைய எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த சிங்கப்பெண் படை, இது என்ன, இது எப்படி இருப்பா, நம்ம கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு, மறுபடியும் ஃபங்க்ஷன் வைக்கிறேன்னு சொன்னாங்க, மறுபடியும் அதையும் கேன்சல் பண்ணாங்க, என்னதான் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு செம்ம நியூஸ் கொண்டு வந்திருக்கேன், ஃபுல்லா கேளுங்க. ஸோ நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் கொண்டு வந்தது இந்த சிறப்பு படைக்கு ஜிஜி பவானீஸ்வரி அப்படின்னு ஒருத்தங்களை கொண்டு வந்தாங்க. அவங்க மட்டும் இல்லாம இங்க 2 உதவி ஆய்வாளர்கள் இவங்க தனியா ஒர்க் பண்றாங்க. 18 காவலர்கள் நியமிக்கப்படுறாங்க. அவங்களும் இந்த பணியில பயங்கரமா ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிப்பா, இது கொண்டு வந்துட்டீங்க, இது முன்னாடியே நீங்க சொல்லிட்டீங்க, இப்போ இந்த சிங்கப்பெண் அதிரடி படைக்கு நீங்க துவக்க தானே பண்ண போறீங்க, அது ஏன் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது என்ன பண்ணிருக்காங்க, இந்த சிங்கப்பெண்ணுக்கான இது நீங்க இந்த தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க யாருன்னா இந்த உள்துறைகள் இவங்க எல்லாரும் சேர்ந்து அனுப்பியிருக்காங்க. அனுப்புனதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த அப்பாயின்மெண்ட்டை கடைசி வரையும் முதல்வர் விஜய் அவர்கள் எந்த எதுவுமே தெரிவிக்கல. அந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்தபடியே தான் இருக்கு. அதுக்கு ரிப்ளே ஸ்டேட்மெண்ட் எதுவுமே வரல. அது ஏன் அப்படின்னா, தமிழகத்துக்கு ஒரு புதிய டிஜிபின்னு சொல்லுவாங்க. இந்த போலீஸ்லயே ரொம்ப உயர்ந்த ஒரு பதவியில இருப்பாங்க. அந்த டிஜிபி அவங்க விரைவில் அதை அறிவிக்கப்படுவோம், பண்றதுக்கு அப்புறம் நாங்க இந்த சிறப்பு படையை நாங்க கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு சொன்னாங்க. ஸோ புதுசா டிஜிபி நம்ம கொண்டு வரணும், பொன்னதுக்கு அப்புறம் இந்த சிங்கப்பெண் படையை கொண்டு வரணும் அப்படின்ட்டு இன்னைக்கு புதுசா ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க. அவங்க யாரும் பாத்தீங்கன்னா மகேஷ்குமார் அகர்வால் ஐபிஎஸ். இவர் தான் புதுசா நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. ஸோ இவரும் ரெடி, சிங்கப்பெண்ணும் ரெடி. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முக்கியமான நகரங்கள் இருக்கும்ல நம்மளுடைய இப்போ ஊர்ல பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், ரயில்வே நிலையங்களா இருக்கட்டும், அந்த பஸ் ஸ்டாண்ட் சைடா இருக்கட்டும், இந்த மாதிரி பெண்கள் அதிகமா நடமாடுற இடத்துலயா இருக்கட்டும், இல்ல அந்த பகுதியில என்னென்ன உங்களுடைய ஊர்ல என்னென்ன முக்கியமான பகுதியில பெண்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாம் இந்த சிறப்பு படையினர் இந்த 18 பேர் கொண்ட குழு அமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மேல உதவி செய்ய 2 ஆய்வாளர்கள், அதுக்கு மேல இந்த ஜிஜி இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சிறப்பு படையை தான் இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ விரைவில் அது அமல்படுத்தப்படும். எப்ப என்னன்னு அதிகப்புறமா டேட் வரல. அது வந்ததுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல அபிஷியலா சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேத்தி அஜித் சாருடைய அம்மா அவங்க இறந்துட்டாங்க. ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் நேர்ல போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்தாங்க. ஸோ பழைய நண்பர்கள் கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த இன்சிடென்ட் சுச்சுவேஷன் வேற எங்கேயா நடந்திருந்தா ட்ரெண்டிங் டாபிக்காவே ஆயிருக்கும். ஸோ இன்னும் அந்த நண்பர்கள் மறக்காம அங்க போயிருக்காரு. ஸோ அதுதான் நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒரு போன வீடியோல சொல்லியிருப்போம், என்னன்னு பாத்தீங்கன்னா, பவன் கல்யாண் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. 15 வருஷமா நான் அரசியல் இருந்தேன், ஆனா இவரு இப்போ 2 வருஷத்துல டக்குனு சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னா ஒரு பொறாமையிலோ ஆதங்கத்துல அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா ராம் சரண் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்ங்க. இவர் என்ன சொல்றாரு, எனக்கு பெருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அந்த எங்க அப்படின்னா அவர் ஒரு படம் நெய்கிறார் இல்லையா, பெத்தி அப்படின்னு ஒரு படம். அதுல அந்த செய்தியாளர்கள்ட்ட என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு உச்சபட்ச நட்சத்திரமா இருக்கிற ஒருத்தர் எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் ஒரு மக்கள் சேவைக்காக இருக்கிறாரு. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அந்த விஜய் சாருக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ராம் சரண் நல்லா சொல்லியிருக்கிறாருங்க. சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம். இது நம்ம பாத்தீங்கன்னா இந்த பதவி ஏற்கும் போது இந்த விஷயத்த நீங்க கேட்டிருப்பீங்க. வெள்ளை அறிக்கை நாங்க வெளியிட போறோம் அப்படின்னு முதல்வர் சொல்லியிருப்பாரு. அதுல இன்னைக்கு இந்த மரியா வில்சன் அப்படிங்கிற அமைச்சர் என்ன பண்றாரு, நிதி அமைச்சருங்க இவர் என்ன பண்றாரு, ஒரு 2 வாரத்துல ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் நாங்க வெளியிடுவோம். அதுல பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னா, அரசாங்கம் ஆல்ரெடி செயல்பட்ட அந்த நிதி என்னென்ன இருக்கு அப்படிங்கறத ஒரு அறிக்கை மாதிரி வெளியிடுவோம். ஆல்ரெடி விஜய் சார் சொல்லியிருந்தாரோ அதுதான் இவரும் சொல்லியிருக்காரு. கேட்டதுக்கு அதுவும் இவரும் சொல்லிட்டாரு. ஸோ இதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஜனநாயகன் படத்தோடைய அப்டேட். இது என்ன எப்ப வரும், ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு, நிறைய இஷ்யூ எல்லாம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா. இப்போ அதுக்கான ஒரு என்னன்னா அப்டேட் அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, வினோத்துக்கிட்ட. அவரு இது பத்தின உண்மையும் சொல்ல வேண்டிய தைரியமும் எனக்கு இல்ல அப்படிங்கறது மாதிரி ஓப்பனா சொல்லியிருக்கிறாருங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஜனநாயக விஷயம் எதுவுமே என் கையில இல்ல, எல்லா உண்மைகளை என்ன நடந்துச்சு அப்படிங்கிற சொல்ற தைரியமும் என்கிட்ட இல்ல. ஆனா இது எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு அவரு ரொம்ப மன விரக்தியில அவர் சொல்லியிருக்கிறாரு. ஜூன் 22 அந்த பர்த்டே அன்னைக்குதான் அவங்க விடுவாங்க அப்படிங்கறது மாதிரி ஒரு சில வட்டாரங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையா என்னன்னு அபிஷியலா சொல்லல. அது எப்படியும் ரிலீஸ் ஆயிடும் தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருச்செங்கோட்டுல பாத்தீங்கன்னா ஒரு தேர் சக்கரத்துல ஒரு 2 பசங்கங்க போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க, அவங்க பசங்களுக்கு நின்றுருக்காங்க பின்னாடி, தேர் சக்கரம் போய் இடிச்சு நெசுங்கிடுச்சாங்க.
ஒருத்தன் வந்து நல்ல அடி, பயங்கரமான அடி, ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆயிட்டாப்ல. இன்னொருத்தன் வந்து அங்க ஸ்பாட்ல இறந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து 5 லட்சம் வந்து நிவாரணமும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு ஒரு விழான்னு வச்சுக்கோங்களேன். அதுல இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து மேக்சிமம் நடக்காத அளவுக்கு தான் பண்ணுவாங்க. தேர் சக்கரத்து கிட்டக்க போகாத அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஏன் அவங்க இந்த மாதிரி செய்யறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரு பாவமான ஒரு செயல் தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ தாவேகா சார்புல எல்லா திட்டங்களுமே பேக்டிராப்ல வச்சிருக்காங்க. பேக்கப் ஃபைல்ஸ் மாதிரி இருக்கு. ஆனா அதெல்லாம் வெளியிடறதுக்கு அவங்களுக்கான டைம் இன்னும் பத்தல. ஒருத்தவங்க ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போதைக்கு இந்த எதிர்ப்பை மீறி இவங்க அந்த போஸ்டிங்ல இருக்கிறவாசி இந்த அமைச்சர்கள் எல்லாருமே எங்க போனாலுமே இந்த செய்தியாளர்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க சொன்னீங்களே, நிறைவேற்றினீங்களா அப்படிங்கிறது மாதிரி. ஸோ இதுக்கெல்லாம் இவங்க டைம் எடுத்துட்டு இருக்காங்க. டைம் எடுக்கிறதுக்குள்ளே நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இவங்க எந்த அளவுக்கு சீக்கிரமா பண்றாங்களோ அந்த அளவுக்கு மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் தாவேகா மேல ஒரு நம்பிக்கை வரும். அது வரையும் வந்து எதிர்க்கட்சியோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கு. இப்போ எதிர்ப்பு ஒரு விஷயமும் டெய்லியுமே வந்து எதிர்க்கட்சி தலைவரா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ ஒருத்தங்களும் டிடிவி தினகரனா இருக்கட்டும், இல்ல இபிஎஸ் இருக்கட்டும், எல்லாருமே அவங்க கேள்விகளை கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அவங்க கேட்கிற கேள்விகள் எல்லாமே மக்கள்கிட்ட போய் சேருது. ஸோ இவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னொரு சில பேர் இவங்களை போட்டு செய்யறாங்க. இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து இது மாதிரி ஒரு முக்கியமான அப்டேட்ஸ் பத்தி எல்லாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல அப்டேட்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.